சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க? "ஏய் மொரட்டு பையன்பா, இவனெல்லாம் போய் லவ் பண்ணாத. லவ்வ கிவ்வ சொல்ல போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துராத, அடிச்சு கிடிச்சு வச்சுட்டு போறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசி பொண்ணா, "ஐயோ! சிம்ம ராசி பொண்ண லவ் பண்ணி பயங்கரமா கோவப்படும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துராத." அப்படிங்கிற மாதிரியான மித்துன்னு சொல்ல முடியுமா? இல்ல என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லுவாங்க. சிம்மமா மொரட்டுத்தனமா இருப்பாங்க. சிம்மமா ரொம்ப திமிரா பேசுவாங்க. வாய் துடுக்கா இருக்கும். ஒரு ஆளுமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும்? இந்த காதலர் தினம் எப்படி அமையும்? கண்டிப்பாம்மா. சிம்மம் வந்து பாருங்க, லவ் பண்றது ரொம்ப புடிக்கும் சிம்மத்துக்கு. ஆ, புரியுதுங்களா? சிம்ம ராசி ஆணா எங்களுக்கு லவ் இருந்தாலும் சரி. வரும்டா. ஆமா. இந்த கல்லுக்குள் ஈரம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். அதாவது லவ் பண்றது ரொம்ப புடிக்கும். என்ன சிம்மத்துக்குன்னு இயற்கையான கேரக்டர் உண்டுமா. பொதுவா நம்ம ஜோதிடத்திலேயே ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பல் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சிம்ம ராசி அன்பர்களோட சிம்பல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கம் குடுத்துருப்பாங்க. காட்டுக்கே ராஜா. அந்த மாரி சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கே ராஜா அப்படின்னா. பொதுவா லயனுக்கும், டைகருக்குமே நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்குமா. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது எதனால இந்த சிம்மத்துக்கு சிங்கம் குடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை தகுதியும் சிங்கத்துக்கு இருக்கு. எப்படி அப்படின்னாம்மா, அது ஒரு அ சிங்கத்தினோட கொகைக்குள்ள போனா, விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குமா. ஆனா, புலி வந்து பார்த்தீங்கன்னா, புலி பக்கத்துல போனாலே நாறுமா. நாறும். ஏன் அப்படின்னாம்மா, புலி வந்து எதையுமே அடிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது இல்லையா. அப்படியே கொண்டு போய் பசியே இல்லன்னா கூட கொண்டு போய் போட்டு புழுக்க வச்சு சாப்பிடுமாம். ஆனா சிங்கம் அப்படி கிடையாதாம். நல்ல பசி வந்தா தான் அடிக்குமாம். வேட்டையாடுமாம். அது பக்கத்துல மானே போனா கூட அது வந்து வேட்டையாடுறது இல்லையா. அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே விடுமா, மத்த ஜீவராசிகளும் சாப்பிடணும் அப்படின்னு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு ராஜா சிங்கம். அதே மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம். சிம்மம் வந்து பாருங்க ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ஸ். யாரையும் கெடுக்க தெரியாது. யாரையும் ஏமாத்த தெரியாது. யார்கிட்டயும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, தலை வணங்க மாட்டோம். அடங்க மறு.